B.Ed தேர்ட் செமஸ்டர் ஸ்கூல் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமில் நம்ம இவ்வளோ ரெக்கார்ட் நோட் புக்ஸ் எழுதணும். இந்த ரெக்கார்ட் நோட் புக்ஸோட நேம்ஸ் கூட சில எக்ஸ்டர்னலில் வந்தவங்க கேட்பாங்க. ஸோ அதனால் கவனமாக அதை பார்த்துக்கோங்க என்னென்ன ரெக்கார்ட் நோட் புக்ஸ் அப்படின்றத. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு 3 இருக்குது இப்போ தேர்ட் செமஸ்டரில். இதில் மட்டும் பார்ட் ஏ, பார்ட் பி, ஓகே, இது 2 ரெக்கார்ட் நோட் புக். பார்ட் சிங்கிறது வந்து என்னென்னா ஒரு ஆன்லைன் கோர்ஸ், அதாவது ஸ்வயம் கோர்ஸ் ஒன்று அட்டென்ட் பண்ணி அதை நீங்கள் வந்து எக்ஸாம் மார்க்ஸை நீங்கள் கொடுக்கணும். இது 3த்தையுமே நீங்கள் பண்ணால் மாத்திரம்தான் நீங்கள் பாஸ் அப்படின்னு சொல்லி தேர்ட் செமஸ்டரில் சொல்லுவாங்க. இதில் ஏதாவது ஒன்று விட்டால் கூட அது வந்து மார்க்கு குறையும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் அப்சர்வேஷன் ரெக்கார்ட்லேயே 1, 2, ஸோ இதுலேருந்து 2 ரெக்கார்ட் நோட் புக் எழுதணும். ஓகே, அப்சர்வேஷன் ரெக்கார்ட் நோட் புக்கே 1, 2 எழுதணும். அடுத்தது மைக்ரோ டீச்சிங்கில் ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்கார்ட் நோட்டு, அதாவது 2வது ரெக்கார்ட் நோட்டு. இதையே 1, 2ன்னு பிரிக்கிறாங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஒன் வந்து லெவல் 1. லெவல் 1ங்கிறது 6th ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுடைய லெவலுக்கு இருக்கிற சப்ஜெக்ட்ஸை பற்றி, இல்லை அப்சர்வேஷனை பற்றி. அடுத்தது பார்த்தீங்கன்னா 9th to 12th ஸ்டாண்டர்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிறது தான் லெவல் 2. ஸோ ரெக்கார்ட் நோட் புக் நீங்கள் 2 லெவல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீங்கள் எழுதுறீங்க. அப்சர்வேஷன் ரெக்கார்ட் லெவல் 1, லெவல் 2. மைக்ரோ டீச்சிங் அதே மாதிரி லெவல் 1, லெவல் 2. டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட் லெவல் 1, லெவல் 2. லெசன் பிளானும் நீங்கள் வந்து லோவர் கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 6th to 8th ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 9th to 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீங்கள் எழுதணும். அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனல் மெட்டீரியல்ஸ் லெவல் 1, லெவல் 2. டெஸ்ட் மெஷர்மெண்ட் லெவல் 1, லெவல் 2. இது எல்லாமே 2 செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம எழுதுகிறோம், லெவல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். இது எல்லாமே காமன் தான். இப்போ கேஸ் ஸ்டடி ரெக்கார்டுங்கிறது ஒரு சின்ன ரெக்கார்ட் நோட் புக் தான். ஒரு ஸ்டூடெண்ட்டை உங்களை அப்சர்வ் பண்ண சொல்லுவாங்க, அதை பற்றி அவங்களோட ஃபோட்டோ, அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து இதை நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். அடுத்தது சைக்காலஜி ப்ராக்டிக்கல் ரெக்கார்ட். இது எல்லாமே ஜென்ரலாக காமனாக எல்லாருக்கும் உரியது. அதனால் என்விரான்மெண்டல் எடுகேஷன் ரெக்கார்டு, ஸ்டூடெண்ட்ஸ் போர்ட்ஃபோலியோ, ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல்ஸ், டீச்சிங் காம்பிடென்சி லெவல் 1, லெவல் 2 இது எழுதணும். இது மாதிரி ரீடிங் அண்ட் ரிஃப்ளெக்டிங் ஆன் டெக்ஸ்ட், ட்ராமா, இது எல்லாமே ஜென்ரல். ஐசிடி, அண்டர்ஸ்டாண்டிங் த செல்ஃப். இதுலேயே மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதில் 11 + 4 15 இருக்குது. இந்த லெவல் 1, லெவல் 2 அப்படின்றத நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய ரெக்கார்ட் நோட் புக்ஸ் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது பார்ட் ஏ, பார்ட் பி. பார்ட் பிங்கிறது இபிசி ரெக்கார்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இபிசி ரெக்கார்ட் நோட் புக் ஒரு 4 ரெக்கார்ட் நோட் புக்ஸ் இருக்குது. அதையும் நம்ம எழுதணும். இதுதான் வந்து பார்ட் ஏ, பார்ட் பி. பார்ட் சி அதில் வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ். ஒரு சிம்பிளாக ஈஸியான கோர்ஸாக தான் இருக்கும். ஒரு அப்ஜெக்டிவ் டைப்ஸாக தான் இருக்கும். ஸோ அப்ஜெக்டிவ் டைப்ஸ் நீங்கள் அங்கே என்ன சொல்லித் தராங்களோ அதை அப்படியே கரெக்டாக படிச்சிட்டிங்கன்னா அதை நீங்கள் அட்டென்ட் பண்ணிடலாம். இது ரொம்ப கஷ்டம் ஒன்றும் கிடையாது, ஈஸியாக இருக்கும். இது 20 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு கேல்குலேட் பண்ணுவாங்க. டோட்டலாக 500 மார்க்ஸ்க்கு. ரெக்கார்ட் நோட் புக் நீங்கள் சப்மிட் பண்ணுறது, நீங்கள் எப்படி டீச் பண்ணுறீங்க, உங்களோட டீச்சிங் எய்ட்ஸை வச்சு அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இங்கே 80 மார்க்ஸ். இது வந்து 20 மார்க்ஸ். பார்ட் சி, பார்ட் பி. பார்ட் ஏ தான் 400 மார்க்ஸ். ஸோ இந்த ரெக்கார்ட் நோட் புக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 400 மார்க்ஸ். அப்போ டோட்டலாக நீங்கள் இதெல்லாம் வச்சு நீங்கள் எப்படி டீச் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து, நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் எவ்வளோ கரெக்டாக போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு மார்க்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. டீச்சிங் எய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களை நிறைய சார்ட் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன டீச் பண்ண போகிறீங்களோ டீச்சிங் எய்டு, ஓகே, ஒரு சார்ட் எடுத்துக்கிறீங்க, இல்லை ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறீங்கன்னா அதை நீங்கள் ஸ்பெஷலாக செஞ்சு வச்சு போகணும். இது மாதிரி சார்ட் நிறைய பண்ண சொல்லுவாங்க. டிசைனாக அப்போது வந்து நிறைய வந்து ப்ராஜெக்ட் பண்ண சொல்லுவாங்க. உங்கள் ஸ்கூல் காலேஜஸில் என்னென்ன பண்ண சொல்கிறாங்களோ அதை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். அதை பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா போதும். நிறைய வந்து இந்த மேட்சிங் போர்ட் செய்ய சொல்லுவாங்க, லைட்டிங் போர்ட் செய்ய சொல்லுவாங்க. ஸோ உங்கள் காலேஜஸில் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யலாம். உங்கள் சப்ஜெக்ட் புக்கை எடுத்துக்கோங்க. அந்த புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து பிக்சரைசேஷனாக நீங்கள் கொண்டு வர போகிறீங்க. அதை அப்படியே நீங்கள் வரையலாம், அந்த சார்ட்டாக கொண்டு வரலாம். அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் நடத்துகிறது புரியணும். அந்த மாதிரியான சார்ட் உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ சார்ட், லைட்டிங் போர்ட், மேட்ச் பாக்ஸு, அப்புறம் வந்து நீங்கள் வந்து யார் வந்து உங்களுக்கு கண்டுபிடிச்சா அப்படின்னும் போது அவங்க டிஸ்கவர் பண்ணவங்களுடைய நேம், ஃப்ரேமு, ஃபோட்டோ ஃப்ரேமு, இதெல்லாம் கூட அவங்க வைக்க சொல்லுவாங்க. ஓகே.